மாப்பிள, உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. பைத்தியக்கார பையனே, இதெல்லாம் செட் ஆகுமாடா? இந்த எருமை இன்னும் அவங்க வரல. சும்மா நார்மலாவே பேசு. இந்த கெட்டப் போட்டதுல இருந்து எனக்கு என்னன்னே தெரியல. லேடிஸ் வாய்ஸ் தான் மச்சான் வருது. சரி சரி, கொஞ்ச நேரம் தானே, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஆமாடா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. டேய் மச்சான், ஹீரோவோட நண்பனா பிறந்துட்டான். உனக்கு இதை தவிர வேற வேலையே கிடையாது. நீ லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியே தான் ஆகணும். என்ன பண்றது, வேற வழி? டேய், என்ன பார்த்தா அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க? முடியும் ட்ரெஸ்ஸும் தாண்டா மாறி இருக்கு. என் மூஞ்சி இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா பாலாவோட தங்கச்சி பாலசுந்தரின்னு சொல்லிருவேன். டேய், நீ என்னத்தையோ சொல்லி சமாளிடா. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அட பயப்படாத மச்சான், நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் அப்படியே பேசு. போராடுவோம் போராடுவோம், என் மனைவி வரும் வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம், என் மனைவி வரும் வரை போராடுவோம். நீதி வேண்டும் நீதி வேண்டும், எனக்கு ஒரு நீதி வேண்டும். என்ன மச்சான், இவ்ளோ குரல் கொடுத்தும் ரெண்டு பேரும் வெளியே வரல? இப்ப தானே விடிஞ்சிருக்கு. ஆதி சார் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. என் பொண்டாட்டி எந்திரிச்சு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டேய், வெளியே இப்ப ஜாகிங் பண்றவங்க வாக்கிங் போறவங்க எல்லாம் வந்துருவாங்கடா. அவங்க வரதுக்குள்ள தயவு செஞ்சு முடிச்சிட்டு இடத்த காலி பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டா ரொம்ப அவமானமா போயிரும். பாரு, பாக்குறதுக்கே பைத்தியம் புடிச்ச பிசாசு மாதிரியே இருக்கேன். சரி சரி, நீதி வேண்டும் நீதி வேண்டும். அனீஸ் தம்பி, நீங்களா? எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டி, நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வரலாம். எனக்கு நீதி வேண்டும். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல, கிளம்பு. அடடே, ஆதி சார் காமெடி எல்லாம் பண்றீங்க. சார், என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். அட பாவி புருஷா, இப்படி வந்து கலவரம் பண்ணுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. பாலான கெட்ட பேர பயங்கர காமெடியா இருக்கு. என்ன தம்பி, வேணும்னே வந்து பிரச்சனை பண்றீங்களா? அதான் நாங்க முடிவா சொல்லிட்டோம்ல. எங்க வீட்டு பொண்ணு உங்களை விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கா. அவளை எப்படி உங்க கூட அனுப்பி வைக்க முடியும்? இங்க பாருங்க ஆண்டி, அதுக்கு முழு விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். உங்க வீட்டு பொண்ண நான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். என்னோட குழந்தை வேற அவங்க வயித்துல இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எங்களை பிரிச்சு வச்சா நாங்க எப்படி இருப்போம்? நீ எப்படியோ இருந்துட்டு போடா, எங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க ஐஷுவை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு வேணா அவ கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனா அவளுக்கு சுத்தமா அது கிடையாது. ஏதோ விருப்பம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவுதான். உங்க அம்மாக்காக உன் குழந்தையும் அவ வயித்துல வாங்கிட்டா. மத்தபடி உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க ஐஷுவ நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. வார்த்தைக்கு வார்த்தை உங்க ஐஷுங்கிறீங்க. அவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். அவ ஏன் பொண்டாட்டி. ஒண்ணு என் கூட அனுப்பி வைங்க, இல்லன்னா நானும் அவ கூட இங்கே இருக்க போறேன். என்னது? நீங்க எங்க வீட்ல வந்து தங்க போறீங்களா? ஆமா, அத பத்தின டீடைல்ஸ்லாம் என்னோட வக்கீல் பேசுவாங்க. ஹாய்மா, நீங்க அவரோட மனைவியை கூட்டிட்டு வந்தனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. ஒண்ணு அவரை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க, இல்லன்னா அவரோட மனைவியை அவர் கூட அனுப்பி வைங்க. அப்படி இல்லன்னா இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அது சார், முழுசா சொல்ல விடுங்க. ஒருவேளை நீங்க அப்படி எதுவும் பண்ணலன்னா இவருக்கு நீங்க ஒரு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னது 5 கோடியா? என்ன விளையாடுறீங்களா? 5 கோடி இல்ல, என்கிட்ட இருந்து 5 பைசா கூட உங்களால வாங்கிட முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிருங்க. அட என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? கோர்ட்ல இருந்து கோர்ட் ஆர்டர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள ஒண்ணு இல்லைன்னு பண்ணிருவேன். ஓ, அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. முதல்ல கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் இங்க வந்து பேசுங்க. 2 பேரும் இப்ப கிளம்பலாம். உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது. மிஸ்டர் ஆதி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க 2 பேருக்கும் லீகலா இன்னும் டிவோர்ஸ் வாங்கல. நீங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிரிச்சு வைக்க முடியும். இப்போ பிரிச்சு வச்சீங்கன்னா அதனால குழந்தைங்களும் பாதிக்கப்படுவாங்க. அவங்கள நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் நான் ஒரு அட்வொகேட். நான் சொன்னா சரியா தான் இருக்கும், கேளுங்க. இங்க பாருமா, நீ அட்வொகேட்டா இருக்கலாம். அதுக்காக உன் பேச்சு கேட்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்க வீட்டு பொண்ணு இத்தனை நாளா பிடிக்காத ஒருத்தன் கூட வாழ்ந்தா நினைச்சு பார்க்கும் போதே எங்களுக்கு அப்படியே ஆத்திரமா வருது. வர ஆத்திரத்துக்கு இந்த தம்பி சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேட்கணும் தான் தோணுச்சு. ஆனா என்ன பண்றது? எங்க வீட்டு பொண்ணு உன் கூட இத்தனை நாளா வாழ்ந்திருக்கே, அதனாலதான் சும்மா விடுறோம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு தம்பி. வயசுல மூத்தவங்க பெரியவங்க, நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம்? உண்மையாவே ஐஷுவை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதனாலதான் அவங்கள திரும்ப திரும்ப தேடி வரேன். தயவு செஞ்சு என் கூட அவங்கள அனுப்பி வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நான் அவங்க கூட இருக்கேன். என் குழந்தை இங்க இருக்கு, அது கூட நான் எப்பவும் இருந்தாகணும். என்னோட அவசியம் அவங்க 2 பேருக்குமே தேவைப்படும். இங்க பாருப்பா, இத்தனை நாளா எங்க பொண்ணு நாங்க பாத்துக்கிட்டோம். எங்களுக்கு பாத்துக்க தெரியும், நீ கிளம்பு. என்னடா பாக்குறேன், அதான் சொல்றாங்கல்ல, கிளம்பு. முடியாது ஆதி சார், இங்க இருந்து நான் வெளியே போக மாட்டேன். பொண்டாட்டி வேண்டும் பொண்டாட்டி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், பொண்டாட்டி வேண்டும் பொண்டாட்டி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், பொண்டாட்டி வேண்டும் பொண்டாட்டி வேண்டும். உண்மையாவே காதலிக்கிறனாலதான் இவ்வளவு தூரம் தம்பி தேடி வந்திருக்கு.
இல்லைன்னா இவருக்கு இருக்கிற பணபலத்துக்கும் இவர் ஒரு ஆக்டர். நம்ம பொண்ணு வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. எதை பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி வாசல் வரைக்கும் வந்து நிக்கிறாருனா உண்மையாவே ஐஷுவை காதலிக்கிறாரு. டேய் ஆன்ட்டி யோசிக்கிறாங்கடா. ம் நானும் கவனிச்சேன். சைலண்டா இரு. ஏதாவது பேசி காரியத்தை சொதப்பிடாத. இருடா, ஏதாவது பேசினாதான் வேலைக்காகும். என்ன சார், நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க பார்த்து நின்னுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு பதில் சொல்லுங்க. உங்களால இவர் பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. அதனால இவருக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். ஏமா இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? அது வந்து ஆ, ஒண்ணு இவர் உங்க வீட்ல இருப்பாரு. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பொண்ண இவர் வீட்டுக்கு அனுப்புங்க. ஐஷுவெல்லாம் இனி யார நம்பியும் நான் அனுப்ப மாட்டேன். சரி, ஓகே. இவர் இனிமே உங்க கூட இருப்பாரு. குழந்தைக்கு பாதுகாப்பா. குழந்தை பத்திரமா இருக்கணும் இல்லையா? நீங்க இவர் மேல உள்ள கோபத்துல குழந்தைக்கு ஏதோ அபார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த குழந்தைய அபார்ட் பண்ற எண்ணம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஐஷு குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பா. இல்ல சார், ஒருவேளை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அவர் அந்த 2 குழந்தைக்கு அப்பா. அவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல. சோ, இனிமே இவர் இங்க தான் இருப்பாரு. அப்படி இருக்க விடலைன்னா, இந்த போராட்டம் இங்க கண்டினியூ ஆகும். அண்ட் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா, இந்த போராட்டம் அனலா வெடிக்கும். அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன ஆதி சார், முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்னடா, காலையிலே தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்றியா? என்ன, சர்பத்தை குடிச்சிட்டா வந்து தகராறு பண்ணுவாங்க? சார், இந்த மாதிரி காமெடி டைலாக்லாம் பேசிட்டு இருக்காம அவரை உள்ள கூப்பிடுங்க சார். சரி, ஓகே. குழந்தையோட பாதுகாப்புக்காகவும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் இங்க இருக்கலாம். ஆனா ஐஷு கிட்ட தேவையில்லாம நெருங்க கூடாது. குழந்தைக்கு எங்களால எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க அலோவ் பண்றேன். ஆ, அது போதும் சார். தேங்க்யூ சோ மச். அனீஷ், நீங்க உள்ள போங்க. இங்க பாருடா, உள்ள போறதெல்லாம் சரி. எப்படியாவது ஆதி சார் மனசை மாத்தி ஐஷுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு. உள்ள போய் ஏதாவது பண்றங்கிற பேர்ல இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாத. சரிடா, நான் பாத்துக்கிறேன். ஐஷு, இந்த வர ஆதி. வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? இது வரைக்கும் நான் வெளியே போறேன்னு சொன்னா நீ எந்த கேள்வியும் கேட்காம அனுப்புவீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நீ உங்க அம்மா வீட்டுக்கு போவ, இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வர. ஆனா இப்போ யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட போய் பேசிட்டு வர. புரியல, என்ன சொல்றீங்க நீங்க? ஹேண்டி, உண்மையை சொல்ல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல? புரியலங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஏண்டி, அந்த காவியா வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி ஆதி வீட்டை விட்டு துரத்திட்டான். அவ ஊருக்கு போகாம இங்கதான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கா. நீ என்னடானா அவளை பார்த்து பேசி கீர்த்தி கூட தங்க வச்சுட்டு வந்திருக்க. இதெல்லாம் எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? என் பொண்டாட்டி எங்க போறா எங்க வரான்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் புருஷன் கிடையாது. ஓ, அப்படின்னா நான் போற வர இடத்துல நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஒன்னு போட்டனவே. நான் அன்னைக்கு ஆதி வீட்ல இருந்து வரும்போது வர வழியில தான் உன்னை பார்த்தேன். அது வந்து சதீஷ், காவியா ரொம்ப பாவம் இல்ல. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க தெரியாம பண்ண தப்புக்கு இப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரியே இல்லைன்னு தோணுது. பாவம் அவங்க. இப்பதான் அவங்க திருந்தி நல்லபடியா இருக்காங்கல்ல. இந்த நேரத்துல எதுக்கு எல்லாரும் அவங்க மேல கோவப்படுறீங்க? இப்ப தெரிஞ்சிட்டா அவங்க செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? இங்க பாரு ரியா, நீ அவங்கள பார்க்க போகாத. அதுதான் நமக்கும் நல்லது. தேவையில்லாம அவங்கள பார்த்து பேசிட்டு வந்தீனா நமக்குள்ளதான் பிரச்சனை வரும் சொல்லிட்டேன். இந்த நிலைமையில ஒரு பொண்ணு தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஏதோ அவங்க அப்பா பேச்சை கேட்டு கொஞ்ச நாள் ஆடிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிக்கிறதா மனுஷத்தன்மை நினைக்கிறேன். அப்போ என் பேச்சு கேட்க மாட்டேன், அப்படிதானே? உங்க பேச்சு கேட்க கூடாதுன்னா இல்ல. நிறுத்துறியா? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. என்ன மீறி போயே திருவன் போனினா அப்படியே போயிரு, திரும்ப வராத. ஓ, அப்படியா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன். கோவமா சொன்னா கேப்பான்னு பார்த்தா அவளும் பதிலுக்கு கோவப்படுறான். என்ன பாக்குறீங்க? இப்பவே நானும் போய் அவங்க கூட ரூம்ல தங்கிக்கிறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய முடியலனா நான் எதுக்கு இங்க இருக்கணும்? ரியா, நல்ல விஷயத்த உன்னை செய்ய வேண்டாம் நான் தடுக்கவே இல்ல. ஆனா இதுதான் வேணாங்கிற. ஏற்கனவே காவியா மேல ஆதி ரொம்ப கோவமா இருக்கான். எனக்கும் அவங்க மேல கோவம் இருக்கு. அவங்கள நீ பார்த்து என்ன பண்ண போற? அவங்க லைஃபை எப்படி காப்பாத்திக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். இவ்ளோ சதி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாதா? காவியா வில்லேஜ்ல வந்த பொண்ணு. திடீர்னு இங்க வந்ததும் அவங்களுக்கு இது எல்லாமே புதுசா இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. யார் அவன்? ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வைங்க. அவன் இப்ப ரூம்குள்ள எல்லாம் வரான். என்கிட்ட சகஜமா பேசுறான். என்ன கட்டி பிடிக்கிறான். உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் நார்மலா பேசிட்டு வந்துட்டு இப்படி கோவமா மூஞ்சி வச்சிருக்கீங்க. ஏண்டி, எவனோ ஒருத்தர் ரூம்குள்ள வந்து உன்னை கட்டி பிடிச்சா எனக்கு கோவம் வராதா? ஏங்க, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இத்தனைக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் சொன்னேன். அப்படி இருந்துமே உங்களுக்கு கோவம் வருது. இதுல நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. அதுவும் இதுவும் ஒன்னாடி. நாங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள எந்த தப்பான எண்ணமும் இருந்ததில்ல. அதுதாங்க நானும் கேக்குறேன். எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் இருந்து இந்த மாதிரிலாம் இருந்தா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?
எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப என்னதான் சொல்ல வர? ஐஷு கிட்ட நான் விலகே இருக்கணுங்கிறியா? சீச்சி, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன லவ் என்னன்னு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். ஒருவேளை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா உங்களுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நானும் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஆனா என்ன மாதிரி காவியாவும் எப்படி யோசிக்க முடியும்? அவங்களுக்கு இதுக்கான வித்தியாசம் தெரியாது. அதனால தப்பா நினைச்சிட்டு என்னென்னமோ தப்பு பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு பொண்ணா அந்த இடத்துல இருந்திருந்தா யாருக்குனாலும் பொசிசிவ் வரதானே செய்யும். ஏன் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு ஆணோட நான் என்ன சேர்த்து வச்சு பேசினதுக்கே உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தானங்க அவங்களுக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக இவ்ளோ தூரம் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதை ஆதிக்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாமே. அதுலதான் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இப்பதான் திருந்திட்டாங்கல்ல. தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிருங்க. 2 பேரும் இப்படி தேவையில்லாம பிரச்சனையே இல்லாத விஷயத்த பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் என் மனசு இதை முழுசா ஏத்துக்க முடியல. சரி, உனக்கு காவியாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வா. அப்படி வாங்க வலிக்கு என் சொல்ல புருஷன். லவ் யூ பை. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஆனா மத்த விஷயத்துக்கு மட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. சார், காதலுக்கு தேவை பொறுமை. முதல்ல என்ன பொறுமையா காதலிங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, நான் போயிட்டு வரேன். நீ போய்க்கிறியா இல்ல நான் கொண்டு வந்து விடணுமா? நீங்க வர வேண்டாம், ஆனா வந்தா நல்லா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? வரேன். அதை கொஞ்சம் சிரிச்சுட்டு தான் சொன்னா என்னவா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓய் பொண்டாட்டி, ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனையை நீங்க பெருசாக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக போராட்டம்லாம் பண்ணி உள்ள வந்திருக்கேன். ஏன் வந்தீங்கன்னு கேக்குற? ஆதியை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அவன் பயங்கர கோபக்காரன். அவன் கோபத்துல என்னென்ன முடிவு எடுப்பான்னு அவனுக்கே தெரியாது. அவன் கோபம் அதிகமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டேன். நீங்க என்னடானா அவனோட கோபத்தை தூண்டுற மாதிரி ஏன் பின்னாடியே வந்துட்டீங்க? அப்ப நான் வேணா கிளம்பிடுவா? அதெல்லாம் வேண்டாம். 2 நாளா உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்ன பார்க்க வந்தா ஏன் வந்தேன்னு கேக்குறேன். சரி போறேன்னு சொன்னா மிஸ் பண்றேங்கிற. என்ன பண்றது? உங்களை இருங்கன்னு என்னால மனசார சொல்லவும் முடியல. அதே சமயம் போக விட்டுட்டு என்னால வேடிக்கை பார்க்கவும் முடியாது. சரி சரி புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க இருந்து நான் கிளம்பும் போது உன்னை கூட கூட்டிட்டு தான் கிளம்புவேன். ஆதி சார் மனச ஒன்னா இங்க இருந்து மாத்தலாம். இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சரிப்பட்டு வராது? சரி சரி உன்கிட்ட பேசிட்டே என்னோட குழந்தைங்களை மறந்துட்டு பாரு. ஏங்க என்ன இதெல்லாம் வந்துதான் ஆரம்பிச்சிட்டீங்களா? இண்டி 2-3 நாள் உன்னை விட்டுட்டு இருந்திருக்கேன். இது கூட இல்லைன்னா எப்படி? எல்லாம் சரிதான். ஆனா ஆதி பார்த்தானா அவ்வளவுதான். உடனே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. அப்படி ஒருவேளை அவர் வந்தாருன்னு போய் நான் ஒன்னும் உங்க ஃப்ரெண்டு கட்டி பிடிக்கல, என் குழந்தைய தான் கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஓ, அப்ப நீங்க என்ன கட்டி பிடிக்கலாம் அப்படிதானே? ஒழுங்கா என் மேல இருந்து கையெடுங்க. உங்களுக்கு என்ன விட உங்க குழந்தைங்க தான் முக்கியம். அடிங்க ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு தாயி, 2 நாள் உன்னை பிரிஞ்சிருக்கேன். கொஞ்ச நேரமாவது கோவப்படாம கோஆபரேட் பண்ணு. அதெல்லாம் முடியாது. கையெடுங்க. ஏய் ப்ளீஸ் டி. ஒவ்வொரு நாளும் என்னோட குழந்தைங்க வளர்ந்துட்டே இருக்காங்க. இந்த 10 மாசத்துல ஒரு நாள் விடாம அவங்களோட வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹரா, ஏங்க ஒருவேளை இந்த மாதிரி ஐடியா பண்ணியும் என்ன பார்க்க முடியலன்னு என்ன பண்ணிருப்பீங்க? வேற என்ன, செவரேறி குதிக்கிறதா? நைட் செவரேறி குதிச்சாவது வந்து பாத்துட்டு போயிருப்பேன். அப்ப நீங்க முத நாளே வந்திருக்கலாம்ல. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் உங்க குழந்தைங்களும் உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணோம். புரியுதுடி பொண்டாட்டி, என்ன பண்ண சொல்ற? நானும் அங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவும் இல்லாம முதல் நாள் உன்னை இழுத்துட்டு வந்த அன்னைக்கு எப்படியும் தனியா விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆதி சாரும் சதீஷ் சாரும் உன் கூடயே இருந்திருப்பாங்க. நான் வந்திருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் வந்திருக்கும். அதுவும் கரெக்ட் தான். முன்ன மாதிரி ஆதி இல்ல. இப்போ முன்ன விட ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். என்னை எப்ப பார்த்தாலும் கையை பிடிச்சுதான் நடத்தி கூட்டிட்டு போறான். சொல்ல போனா உங்களை விட அதிகமாவே என்ன கவனிச்சுக்கிறான். ஆனாலும் நீங்க இருக்கிற மாதிரி வராதுங்க. ஏண்டி என்னை விட நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு சொல்றேன், ஆனா நீங்க இருக்கிற மாதிரி வராதுங்கிற? என்னதான் என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாலும் நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் மத்தவங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண அனீஷ். அதான் வந்துட்டேன்ல, இனி ஒரு செகண்ட் கூட நீ என்ன மிஸ் பண்ண மாட்ட. ஐஷுமா, இந்த பாரு ஆண்டி. ஆண்டி கூப்பிட்டது காதுல விழல, விடுங்க. அது எப்படி விட முடியும்? 2-3 நாள் கழிச்சு என் பொண்டாட்டியை நான் மீட் பண்ணிருக்கேன். அதுக்கு நச்சுன்னு ஒண்ணு கொடுத்துட்டு போ, அப்பதான் விடுவேன். அதெல்லாம் முடியாது, போங்க போங்க. என்னாலையும் விட முடியாது, போங்க போங்க. ஏங்க ரொம்ப தான் பண்றீங்க நீங்க. உனக்கு புருஷனா இருந்துட்டு இத கூட பண்ணலைன்னா எப்படிடா செல்லும்? நேரம் பார்த்து பழி வாங்குறீங்க. சரி, கணத்தை காட்டுங்க. நான் ரெடிதான். என்ன செய்தான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்தில்?
இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அவர் என்னடானா இவளை பிரிஞ்சிருக்க முடியாம உடனே தேடி வந்துட்டாரு. இவ என்னடானா இன்னும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆதி இதெல்லாம் புரிஞ்சுக்காம 2 பேரும் லவ்வே பண்ணனு பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். இதுக்கு முடிவு நம்ம கையில தான் இருக்கு. 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். ஐஷுமா, எங்க போச்சு போச்சு, மாட்டிக்கு போறோம். ஏண்டி நம்ம என்ன கள்ள காதல பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. இருந்தாலும் இது ஏன் வீடுல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். சொல்லுங்க ஆண்டி. மாப்பிள்ள வந்திருக்காரு. எனக்கு என்ன சமைக்கட்டும்? ஆண்டி, அதை ஏன் அவகிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியாது. சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல் இது ரெண்டையும் சமைச்சிருங்க. அவளுக்கு வெஜ்ல ஏதாவது செஞ்சா போதும். சரிங்க தம்பி. சரி, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ஐஷு கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க ஆண்டி. ரூம் இப்ப நீங்க ஐஷு கூட சேர்ந்து தங்குனீங்கன்னா ஆதி அதுக்கு ஒரு ஆட்டம் ஆடுவான். அதனால டெரஸ்ல ஒரு ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. ஓகே ஆண்டி. இப்போதைக்கு அந்த இடம் போதும். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிப்பா. ஆண்டி உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா? என்னதான் விரும்பாத வாழ்க்கைக்குள்ள நீ போனாலும் இப்ப அதை நீ விரும்பிதான் ஏத்திட்டு இருக்கேன்னு கண்ணாலேயே பாத்துட்டேன். தம்பி என்னடானா உனக்காக போராட்டம் அது இதுன்னு பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வருது. நீயும் தம்பி கிட்ட பாசமா தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆதி கோவத்தை பத்தி தான் நமக்கு தெரியுமே. அதனால அவன் ஏதோ புரியாம நடந்துகிட்டு இருக்கான். எனக்குமே தம்பி வீட்டுக்கு வர வரைக்கும் ஒண்ணுமே புரியல. எங்க உன் வாழ்க்கை வீணா போச்சுன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுமா. உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. எதுக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. ஆதி சீக்கிரமாவே மாறிடுவான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அப்புறம் காவியாவும் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும். அவளை பத்தி மட்டும் பேசாதம்மா ஐஷு. அவ மேல நான் எவ்வளவு அன்பு காட்டிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு அவ வந்ததுமே என் வீடே மாறிடுச்சு. ஏன் மருமகன்னு அவளை தலையில தூக்கி வச்சுதானே கொண்டாடிட்டு இருந்தேன். அவ இப்படி பண்ணுவான்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அண்ணன் பொண்ணாச்சேன்னு அவ்வளவு பாசமா இருந்தேன். கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஏமாத்திட்டா. இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு நானே அவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருந்திருப்பேன். ஏதோ நீயும் அதையும் பேசிக்கிறது அவளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு போல. அதனால உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆண்டி. ஆனா அவளும் பாவம் சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா. உனக்கு தாலி ஏறும்போதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்னைக்கே கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருப்போம். இப்படி ஒரு பொய்யான கல்யாணம் உனக்கு நடந்திருக்காதுலமா. உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நானே கட்டி வச்சிருப்பேன். ஆனா இப்ப ஒன்றும் தப்பு இல்ல. இவர் நல்லவரா தான் இருக்காரு, உனக்கும் பிடிச்சு போச்சு. ஆனா நடந்த தப்ப யாராலையும் மாத்த முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதனால அவளை பத்தி நீங்க பேசாத. நீ போய் ரெஸ்ட் எடுமா. காவியா என்னதான் சுயநலமா இருந்திருந்தாலும் இப்ப நல்லபடியா தான் இருக்கா. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். இங்க பாரு ஐஷு, திரும்பவும் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். தயவு செஞ்சு அவனுக்கு இடம் கொடுக்காத. ஆதி, நீ நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது ஆதி. ஐஷு, புரிஞ்சுக்கோடா. நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. வயித்துல 2 குழந்தை இருக்கேன். அதுக்கு அப்பா பேர் போட முடியாதுன்னா பயப்படாத. உனக்கு ஒரு நல்ல துணையா தேடி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. என்னது கல்யாணமா? ஆமா, இப்படி ஒரு பொய்யான கல்யாணத்துல நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? இதோட மறந்துடலாம். இவன் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க இருப்பான். அதுக்கப்புறம் நிச்சயமா இருக்க மாட்டான். அதுக்கிடையில ஏதாவது பண்ணி நானே அவனை விரட்டுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இரு. என்ன புரியுதா? புரியுது. என்ன புரியுது? மொத்தமா என் வாழ்க்கையை முடிச்சு விட போறீங்கன்னு புரியுது. என்ன கேக்கல? இங்கதானே இருக்க போறாரு. கொஞ்ச நாள்ல நீயும் அவரை பத்தி புரிஞ்சுப்ப. நீ வேணா பாரு. அவனை பத்தி இனி புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே ஒரு பொண்ணை கொன்னவன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அவ்வளவுதான் அவன். அதுக்கு மேல அவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி, கோவப்படாத, விடு. நீயும் கேர்ஃபுல்லாவே இரு. உனக்கு ஃப்ரெண்டு நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனைன்னு நினைச்சு பிரச்சனை பண்ணி இப்படி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வேற சொல்றானே. முருகா, இந்த பிரச்சனையை நீதான்ப்பா தீர்த்து வைக்கணும்.